நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய அன்பு தோழர் ஆர் சச்சிதானந்தம் அவர்களுக்கு நன்றி. அடுத்து தமிழ் புலிகள் கட்சியினுடைய தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய தோழர் நாகை திருவள்ளுவர் அவர்கள் உரை நிகழ்த்துவார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தீண்டாமை ஒழிப்பு முன்னணி இணைந்து நடத்துகிற அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு தொடர்பான உச்சநீதிமன்ற தீர்ப்பினை வரவேற்று மிக எழுச்சியோடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த மாபெரும் சிறப்பு மாநாட்டினுடைய தலைவர், சிபிஎம் கட்சியினுடைய திண்டுக்கல் மாவட்டத்தினுடைய செயலாளர் அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களே, மாநாட்டிற்கு வருகை தந்திருக்கிற நம்மை வரவேற்று அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணியுடைய மாவட்ட செயலாளர் தோழர் கலைச்செல்வன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில இந்த மாநாட்டிலே பங்கெடுத்து கருத்துரை ஆற்றி விடைபெற்று இருக்கக்கூடிய தலைவர்களே, எனக்கு பின்னர் உரை நிகழ்த்த இருக்கிற ஆதித்தமிழர் பேரவையினுடைய நிறுவன தலைவர் ஐயா அதியமான் அவர்களே, நிறைவாக சிறப்புரை ஆற்ற இருக்கிற சிபிஎம் கட்சியினுடைய மாநில செயலாளர் பெரும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய ஐயா பாலகிருஷ்ணன் அவர்கள் உள்ளிட்ட மேடையில் இருக்கிற தலைவர் பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியில் என்னோடு பங்கெடுத்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தமிழ் புலிகள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் திண்டுக்கல் அறிவரசன் அவர்களே, நிலக்கோட்டை அழகர் அவர்களே, பழனி தர்மராஜ் அவர்களே, தமிழ் புலிகள் கட்சியினுடைய முன்னணி தலைவர்கள் சின்னக்கருப்பன் அவர்களே, போஸ் அவர்களே, கட்சியினுடைய மாநில மண்டல ஒன்றிய நகர முன்னணி தலைவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் இனமான உறவுகளே, என் உயிருக்கு நிகரான தமிழ் புலிகளே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த மாலை நேர வணக்கத்தினை உறுத்தாக்கிக் கொள்கிறேன். தோழர்களே, கடந்த 1ஆம் தேதி அருந்ததியர் உள் இடஒதுக்கீடு சட்டம் செல்லும். உள் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு மாநில அரசுகளுக்கு அதிகாரம் உண்டு என்கிற வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பினை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. ஏறத்தாழ 30-40 ஆண்டுகளாக தொடர்ந்து தமிழகத்திலே எழுப்பிய நம்முடைய கோரிக்கைகள் நிறைவேறி இருக்கிறது என்பதற்கான ஒரு விழாவாக இந்த தீர்ப்பை சமூக நீதியை போற்றுகிற அனைவரும் வரவேற்று மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் அதை வரவேற்கும் விதமாக ஒரு சிறப்பு மாநாட்டினை இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி ஏற்பாடு செய்து திண்டுக்கல் மாநகரிலே இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். சாமுவேல் ராஜ் அவர்கள் சொல்லுகிற போது, மேற்கு மண்டலங்களிலே அடர்த்தியாக இருக்கிற அருந்ததியர் மக்கள் இதனுடைய மையமான பகுதியாக ஈரோடு அல்லது கோவையிலே இதை நடத்தினால் எப்படி இருக்கும் என்று நான் என்னுடைய கருத்தை பதிவு செய்தேன். ஆனால் திண்டுக்கல்லிலே அவர் நடத்துவதாக முடிவு செய்துவிட்டோம் என்கிற செய்தியை சொன்னார்கள். பிறகுதான் யோசித்து பார்த்தேன், உண்மையிலேயே இது திண்டுக்கல்லிலே தான் இந்த மாநாடு நடந்திருக்க வேண்டும், நடந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த மண்ணிலே தான் ஐயா வரதராஜன் அவர்கள் பிறந்த மண்ணாக திண்டுக்கல் இருக்கிற காரணத்தினால் இந்த மாநாடு திண்டுக்கல்லிலே நடைபெறுவதுதான் மிக பொருத்தமாக இருக்கும் என்கிற ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். ஏன் இதை குறிப்பிடுகிறேன் என்று சொன்னால், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தொடர்ச்சியாக ஒடுக்கப்பட்ட மக்கள் எங்கெல்லாம் பாதிப்புக்குள்ளாகிறார்களோ அங்கெல்லாம் தன்னுடைய கரத்தை அங்கே வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இந்த இடஒதுக்கீட்டிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பங்கு எவ்வளவு மகத்தானது, முக்கியமானது என்பதை நாம் சொல்லி தெரிய வேண்டியது இல்லை. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலையீடுகளுக்கு முன்பாக ஏறத்தாழ 25 ஆண்டு காலமாக 30 ஆண்டு காலமாக நம்முடைய சமூகத்திலே பணியாற்றுகிற அத்துணை தலைவர்களும் ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள், மாநாடுகள், பேரணிகள் உள்ளிட்ட அத்தனை வகையான போராட்டங்களையும் நாம் இங்கே முன்னெடுத்திருக்கிறோம். ஒரு வழிக்கு மேலே வழக்குகளை சந்தித்திருக்கிறோம். பல்வேறு அரசினுடைய நெருக்கடிகளை சந்தித்திருக்கிறோம். ஆனால் 30 ஆண்டு காலத்திற்கு மேலாக தொடங்கிய நம்முடைய போராட்டம் ஆளுகிற அரசினுடைய செவிகளுக்கு
எட்டவில்லை என்கிற ஒரு நிதர்சனமான நிலை அன்றைய காலகட்டத்தில் இருந்தது. அன்றைய காலகட்டத்திலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய தலைவராக ஐயா வரதராஜன் அவர்கள் இருந்தார்கள். அவர்களிடத்தில் பல முறை நாம் முறையிட்டோம். அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டிற்கான இந்த கோரிக்கையை வெல்லுவதற்கு வெறுமனையாக அம்பேத்கரிஸ்டுகள் தான் போராட வேண்டுமா அல்லது அருந்ததியர் இயக்கங்கள் மட்டும்தான் போராட வேண்டுமா? இதில் பெரியார் இயக்கங்களினுடைய இடதுசாரி இயக்கங்களுடைய பங்குகள் இருக்க வேண்டாமா என்று எங்களுடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டிய பிறகு இங்க இருக்கிற பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரி இயக்கங்களும் பல்வேறு வகையான முன்னெடுப்புகளை முன்னெடுத்தார்கள். ஆனால் அதில் குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஐயா வரதராஜன் அவர்கள் அருந்ததியருக்கான உள்ளிட ஒதுக்கீடு என்கிற இந்த கோரிக்கையை மட்டுமே தனித்த ஒரு இயக்கமாக கருத வேண்டும். இன்றைக்கு தாழ்த்தப்பட்ட மக்கள் பிரிவுகளிலே அருந்ததியர் மக்கள் எண்ணற்ற ஒடுக்குமுறைகளை சந்திக்கிறார்கள். இவர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கென்று தனியாக ஒரு இயக்கம் எடுக்க வேண்டும் என்கிற அடிப்படையிலே உள்ளிட ஒதுக்கீட்டிற்காகவே ஏராளமான இயக்கங்களை முன்னெடுத்த கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி என்று சொன்னால் அது மிகையாகாது. இன்னும் ஒரு வடிக்கு மேலே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற இந்த கட்சியினுடைய ஒரு பிரிவாக இன்றைக்கு உருவெடுத்து வலுவாக நின்று கொண்டிருக்கிறது. ஆனால் தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்கிற இயக்கமே அருந்ததியர் உள்ளிட ஒதுக்கீட்டை பாதுகாப்பதற்காகவே உருவாக்கப்பட்ட ஒரு பிரிவாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். ஏனென்றால் கம்யூனிஸ்ட் கட்சியை நேரடியாக அணுக முடியாத ஒரு நிலையிலே தீண்டாமை ஒழிப்பு முன்னணி எங்களோடு ரத்தமும் சதையுமாக கலந்து கொண்டு எல்லா போராட்டங்களிலும் கம்யூனிஸ்ட் கட்சியும் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியும் அளப்பரிய பங்கை ஆற்றியிருக்கிறார்கள். 30 ஆண்டு கால எங்களுடைய போராட்டம் அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் கலைஞருடைய காதுகளுக்கு கொண்டு சேர்த்த பெருமை ஐயா வரதராஜன் அவர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் உண்டு. இன்னும் வெளிப்படையாக சொல்கிறோம், ஒருவேளை வரதராஜன் ஐயா அவர்கள் கலைஞரிடத்தில் இதை கொண்டு செல்லவில்லை என்றால் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்த கோரிக்கையை கலைஞர் கவனத்திற்கு கொண்டு செல்லவில்லை என்றால் இன்னும் நாம் பல ஆண்டு காலம் போராடி கொண்டிருக்கிற நிலை இருக்குமோ என்கிற ஒரு ஐயப்பாடும் கவலையும் நமக்கு இருக்கிறது. நம்முடைய கவலையை போக்கி தலைவர் கலைஞர் கவனத்திற்கு உடனடியாக கொண்டு சென்றதோடு மட்டுமல்ல, இடஒதுக்கீடு கிடைக்கிற வரை எங்களுடைய போராட்டம் மிக தீவிரமடையும் என்று சொல்லி அன்றைக்கு ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக தலைமையினுடைய தலைவர் கலைஞர் அவர்களுக்கு அழுத்தத்தை கொடுத்தார். அன்றைக்கு இதை இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இங்க இருக்கிற அருந்ததியர் இயக்கங்களுக்கெல்லாம் மகத்தான பங்குண்டு, மாற்று கருத்தில்லை. ஆனால் நாம் நம்முடைய உரிமைகளுக்காக போராடுகிறோம். பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரிகளும் ஏன் களத்தில் இருக்கிறார்கள்? அதனால் தான் அவர்கள் உண்மையான இடதுசாரிகளாக இன்றைக்கு நின்று கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் மிக முக்கியம். நம்முடைய சந்ததியினர் தலைநிமிருவதற்காக இடதுசாரிகள் களம் கோர்த்தார்கள், இங்கே களமாடினார்கள். அந்த காலகட்டத்தில் 2008, 9களிலே 7களிலே தொடர்ச்சியான போராட்டங்களை எடுத்ததனுடைய விளைவாக தலைவர் கலைஞர் அவர்களுக்கு கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட போது ஏராளமான எதிர்ப்புகள் வந்தார்கள். அருந்ததியர் மக்களுடைய இடஒதுக்கீடு என்கிற பெயரிலே பட்டியல் சாதி மக்களுக்குள்ளே பிளவுகளை உருவாக்குகிறார்கள். பெரியாரிஸ்டுகளும் இடதுசாரிகளும் குழப்பத்தை உண்டு செய்கிறார்கள். குறிப்பாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தாழ்த்தப்பட்ட மக்களை பிளவுபடுத்துவதற்கான முயற்சியிலே ஈடுபடுகிறார்கள். அருந்ததியர் மக்களுக்கான இடஒதுக்கீட்டை தர வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு முன் நிபந்தனைகளை முன்வைத்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்ட் பேரியக்கம் சொன்னது, எந்த கோரிக்கைகளை முன்வைத்தாலும் முதலில் வழங்க வேண்டியது உள்ளிட ஒதுக்கீடு, முதலில் வழங்க வேண்டியது அருந்ததியருக்கான இடஒதுக்கீடு என்கிற முனைப்போடு நின்றார். தலைவர் கலைஞர் அவர்களிடத்தில் எடுத்துச் சொல்லுகிற போது ஐயா வரதராஜன் அவர்கள் ஒரு தாய் இல்லத்தோடு ஒரு தாய் புலி எப்படி குட்டியை கவி ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கொண்டு சேர்க்குமோ அந்த அளவிற்கு கவனமாக இந்த அருந்ததியர் இடஒதுக்கீட்டு கோரிக்கையை கவனமாக அருந்ததியர் தலைவர்களிடத்தில் கொண்டு சென்று கலைஞருடைய கைகளில் ஒப்படைத்தார்கள். அன்றைக்கு கலைஞர் ஆந்திராவிலே கொடுக்கப்பட்ட சட்டம் ரத்து செய்யப்பட்டிருக்கிற போது, பஞ்சாபிலே வழங்கி இருக்கிற இடஒதுக்கீடு ரத்து செய்யப்பட்டிருக்கிற போது தமிழகத்திலே தர சொல்லுகிறீர்களே அது எப்படி சரியாக வரும் என்று வரதராஜன் ஐயா அவர்களை பார்த்து கேட்ட போது சொன்னார்கள், இந்தியா பல தீர்மானங்களிலே, பல சட்டங்களிலே, பல
மாநிலங்களுக்கு முன்னுதாரணமாக இருந்திருக்கிறது. அதை போல நீங்கள் அருந்ததியருக்கு வழங்கி இருக்கிற இந்த சட்டம் இந்தியாவிற்கு ஒரு முன்மாதிரியாக வழங்க வேண்டும் இருக்கும் என்கிற அடிப்படையிலே புதிதாக சில ஆலோசனைகளை வழங்கி இன்றைக்கு நம்முடைய கைகளில் நின்று கொண்டிருக்கிற இந்த உள்ளிடஒதுக்கீடு சட்டம் தனித்தனியாக வகைப்படுத்தாமல் 3 விழுக்காடு முன்னுரிமை அடிப்படையில் ஒருவேளை 3 விழுக்காட்டிலே அருந்ததியர்கள் பயன்பெற முடியவில்லை என்றால் இதர பட்டியல் சாதிக்காரர்களும் இங்கே வந்துவிடலாம். ஒருவேளை அருந்ததியர்கள் 3க்கு மேலே வந்துவிட்டால் 15 நீங்கள் பங்கு பெறலாம் என்கிற உச்சநீதிமன்றமே குழம்பாத வகையிலே, உச்சநீதிமன்றமே தடை செய்ய முடியாத வகையிலே மிக அற்புதமான ஒரு உள்ளிடஒதுக்கீடு சட்டத்தை மிக கவனமாக கையாண்டு கொடுத்தவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்தவர்கள். அதை கச்சிதமாக கையாண்டது திராவிட முன்னேற்ற கழகம். உண்மையிலேயே திராவிட முன்னேற்ற கழகம் மிக முக்கியமான பங்கை ஆற்றி இருக்கிறது என்று சொன்னால் அது மிக முக்கியமான ஒன்று. ஆட்சியில் அமருகிறவர்கள் அவ்வளவு எளிமையாக இந்த